ஐபிஎல்ல 3வது மேட்சே இப்படி பயங்கரமா போகுதப்பா! அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆருக்கும் எஸ்ஆர்எச்சுக்கும் நடந்த மேட்ச். சரியான மேட்ச். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்எச் கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணாரு அப்படின்னா, நாங்க வந்து பவுலிங் செலக்ட் பண்றோம் அப்படின்ற மாரி முடிவு எடுத்துட்டாரு. அதே மாதிரி வேர்ல்டு கப் மாரியே முடிவு எடுத்து வந்தாப்படி மனுஷன். வந்து என்ன பண்ணாங்க, ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா, கேகேஆர்ல சால்ட்டும் நரேனும் இறங்குனாங்க. சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நல்லா ஆடிட்டு இருக்கும்போது நரேன் 2 ரன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சபாஸ் அகமது கிட்ட ரன் அவுட் ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து வந்து வெங்கடேஷ் ஐயரும் பெருசா சொல்லிக்கல. 7 ரன்ல நடராஜன் கிட்ட யாக்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விழுவாருன்னு பார்க்கும்போது கேட்ச் குடுத்தே அவுட் ஆயிட்டாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து ரன் எதுவும் எடுக்காம நடராஜன் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாரு. என்னப்பா இப்படியே போயிட்டு இருக்கு. நிதிஷ் ராணா அவரு 9 ரன் காலி அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போது, அந்த பக்கம் சால்ட் ஒரு 50 போடுறா அப்படி 40 பாலுக்கு 54 ரன் ஆடிட்டு இருக்கும்போது, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 54ல அவுட் ஆகுறாப்படி. விஷயம் என்னன்னா, இதுக்கப்புறம் தான் இருக்கு. ராம்தீப் சிங்ன்னு ஒருத்தர் வந்தாருங்க. 17 பாலுக்கு 35 ரன் மனுஷன். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல அடி அடின்னு அடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பேட் கமின்ஸ் பால்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அவன் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, இனிமே தான் ஆட்டமே இருக்கு. என்னங்க இதுவரைக்கும் ஆனதே சூப்பரா இருக்கு. இதுக்கப்புறம் தான் ஆட்டமே இருக்குன்றீங்கன்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங்கும், நம்ம ஆண்ட்ரூ ரசலும், "எப்பா வயசானாலும் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த முறுக்கு குறையலையா?" அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடி வெளு வெளுன்னு வெளுத்துட்டாப்படி நம்ம ஆண்ட்ரூ ரசல். 25 பாலுக்கு மனுஷன் நாட் அவுட் ஆகாம 64 ரன் எவனா அடிப்பானாயா? இவன் அடிப்பான்யா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங்கும் அவருக்கு ஹெல்ப் பண்ணும் விதமா 15 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 23 ரன்ன்ற மாரி அடிச்சு தூள் கிளப்பிட்டாங்க. என்ன ஒரு 170, 160 தாங்க வரும். அத தொடர்ந்து என்னங்க பெருசா வரப்போகுது இந்த இடத்துல. 208 ரன் அடிச்சிருக்காங்கன்னா பாருங்களேன்! அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெறித்தனமான பெர்ஃபார்மன்ஸ் பை கேகேஆர்ன்னே சொல்லிக்கலாம். ஸோ அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வந்த எஸ்ஆர்எச். அவங்க பவுலிங்ல தாங்க ஸ்ட்ராங்கு. பேட்டிங்ல ரொம்ப வீக்குங்க அப்படின்ற மாரி இருக்கிற சிச்சுவேஷனா தான் இருந்தது. இந்த சீசன்ல எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் வந்து போன சீசனுக்கு சரியா இருக்கும். ஆனா நாங்க இந்த சீசன்ல மாறப் போறோம்ன்ற மாரி மயங்க் அகர்வாலும், அபிஷேக் சர்மாவும் ஓப்பனிங் இறங்குனாங்க. 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 32 ரன் ஒரு 19 பாலுக்கு 21 ரன்னுக்கு அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க. 19 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 32 ரன் அபிஷேக் சர்மா, 21 பாலுக்கு 32 ரன் மயங்க் அகர்வால்ன்ற மாரி ஆடிட்டு இருக்கும்போது 2 பேர் விக்கெட்டையும் நம்ம ஆண்ட்ரூ ரசல் வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறாப்படி. அதைத் தொடர்ந்து ஹர்ஷித் ராணான்னு ஒரு புது பிளேயர் அவருமே வந்து பார்த்தீங்கன்னா, மயங்க் அகர்வால் விக்கெட் எடுக்கிறாரு. அதைத் தொடர்ந்து ராகுல் திரிபாத்தி 20 பாலுக்கு 20 ரன் ஸ்ட்ரைக் ரேட் 100 நான் கிளம்புறேன் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நரேன் கிட்ட அவுட் ஆயிட்டாப்படி. அதைத் தொடர்ந்து மக்ரம், ஏப்பா எனக்கு தெரிஞ்ச பேட்ஸ்மேன்லாம் இவங்க தானே இவிங்க 13 பாலுக்கு 18 ரன்னுக்கு மக்ரம்லாம் அவுட் ஆகுறாரு. எனக்கு தெரிஞ்ச இந்த டீம்ல இருக்கிற நல்ல பேட்ஸ்மேன் எல்லாரும் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னத்த கிழிக்க போறாங்க என்னன்னு தெரியல அப்படின்னு இருக்கும்போது தான் வந்தது பாருங்க அந்த புயல் பாம் பிளாஸ்ட் மாரி அப்படின்ற மாரி 29 பாலுக்கு மனுஷன் 63 ரன். கால்சன் யோவ் நீ வெறித்தனையா அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 8 6 அடிச்சா 6 தாங்க 4லாம் எவன் அடிச்சிட்டு இருக்குது போங்க அப்படின்ற மாரி வெறித்தனமா பொளந்து கட்டிட்டாரு மனுஷன். அதைத் தொடர்ந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் விதமா அப்துல் சமாத் ஒரு 15 ரன்னு, ஷபாஸ் அகமது ஒரு 5 பாலுக்கு 16 ரன்னுன்ற மாரி அடிச்சு ஓரளவுக்கு கொண்டு வந்தாங்க. 5 பாலுக்கு 7 ரன்னுன்னு இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா கடைசி ஓவர சூப்பரா வீசினாருன்னே சொல்லலாம். ஷபாஸ் அகமது விக்கெட்டையும் எடுக்கிறாரு. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கால்சன் வந்து ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சரியான கேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஷேயாஸ் சர்மா வந்து பிடிக்கிறாரு. அத வந்து விட்டிருந்தாங்கன்னா ஒரு 4 இல்லன்னா வந்து ஒரு அட்லீஸ்ட் 2 ஆச்சு கிடைச்சிருக்கும். அசால்ட்டா ஜெயிக்க வேண்டிய மேட்ச வந்து பார்த்தீங்கன்னா, கைவிட்டாங்க. காவ்யா மாறன் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்தாங்க. எப்பா ஜெயிக்க போறோம்ன்னு. சடனா அப்படியே சோகமாயிட்டாங்க. அந்த பிள்ளைய இப்படி சோகப்படுத்தி படுத்துறதே உங்க வேலையா இருக்கியா? பிளேயர் ஆஃப் த மேட்ச்சா ஆண்ட்ரூ ரசல். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தினமலர சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏங்க இத சொல்ல மறந்துட்டீங்க. எதுங்க பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் பஞ்சாபுக்கும் டெல்லிக்கும் ரிஷப் பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் டூ த ஃபார்மா வந்தாரு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணும் ஃபார்ம் பண்ண முடியல. பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்கன்றே சொல்லலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இத்துடன் வீடியோவ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.